தேவனின் பொருத்தத்தினால் தேவனின் அன்புடன் என்ற புஸ்தகத்திற்கு இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கவனிக்க தேவனுக்கு பேசியிருக்கிறார். உண்மையானவே நம்ம தெரிந்துகொள்ளப்பட்ட வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம். அறியுமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனம். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா தோல்வியாக வசனங்கள் இருக்காது. கெட்டுக்கிட்டா உண்மைதானா? என்னன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கா, அடுத்த வார்த்தை வேற மாதிரி. இதில் என்ன பார்த்தோம்னா மாறுபாடு உள்ளவன் யாருக்கு தெரியவில்லை, கர்த்தருக்கு அருவருப்பானவன் தேவனுக்கு தெரியவில்லை, அருவருப்பா இருக்கிறான். சரி, இந்த மாறுபாடு உள்ளவன் என்ன அர்த்தம்? கெடுக்கிறவன் தான் யார் நம்ம மைண்டில் வரும்? சாத்தான் தான் வரும். அவன் தான் கெடுக்கிறவன், நம்ம எல்லாம் கெடுக்கிறவன் அவன் தான். இந்த மாறுபாடு உள்ள புத்தி நிறைய பேருக்கு இருக்குது. ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கும், விசுவாசத்துக்குள்ளே இருக்கும். நல்லா பேசுவாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஒருத்தர் நம்ம பேரை கற்றுவோம், அந்த பழி அபானமான பழியை போட்டுவான். சில ஜாதிகளுக்குள்ளே இந்த புத்தி நிறைய இருக்கும். எல்லாம் ஆளுக்குரிய மாதிரி இருப்பான், பசுத்தமான மாதிரி இருப்பான், தெய்வ பக்தி உள்ளவனமாக இருப்பான். ஆனால் புத்தி கேடாக இருக்கும். அது சில ஜாதிகளுடைய புத்தி. அதெல்லாம் திருநெல்வேலியிலே ஜாதி பார்த்தோம். ஜாதி பார்த்து இந்த ஜாதினா அப்படியே விளங்குவாங்க, அந்த ஜாதினா அப்படியே விளங்குவாங்க. அங்கேதான் அந்த மாதிரி செய்வார். இப்போ இந்த மாறுபாடு உள்ளவன் என்று சொன்னால் கெடுக்கிறவன். எத்தனை பேர் இருக்கான் பாருங்க. என் பேரை கெடுத்துட்டாங்க இல்லையா, என் பிழப்பை கெடுத்துட்டாங்க இல்லையா, இந்த பொம்பளை என் வாழ்க்கை கெடுத்துட்டா, சினிமா ஃபீல்டில் சொல்கிறாங்க, கெடுத்துட்டாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்டதான மாறுபாடு உள்ளவர்கள் கெடுக்கிறவர்கள் சபையில் இருந்து ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். நிச்சயிக்க இந்த மாறுபாடான புத்தி நமக்குள்ளே இராதவருக்கு நாம் நிச்சயிக்க இருப்பது நல்லது. இந்த மாறுபாடு புத்தி என்ன செய்யும்னா நம்ம மனதை கெடுத்து விடும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கெடுத்து விடும், நம்ம கண்களின் பார்வைகளை கெடுத்து விடும், நம்ம நடத்தைகளை கெடுத்து விடும், நம்முடைய கருத்தின் கிரியைகளை கெடுத்து மாறுபாடு. இந்த மாறுபாடான புத்தி மற்ற இடத்துல இருந்தால் அவங்க இடத்துல நான் பழகவே கூடாது. கெடுக்கிற புத்தி யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட நான் பழகக்கூடாது, விலகி தான் வாழணும். எல்லாம் நெருங்கி பழகுங்க, அதே புத்தி உங்களுக்கு வரும். அவன் ஃப்ராடு, இவன் ஃப்ராடு, அவன் ஃப்ராடு, இவன் ஃப்ராடு, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஃப்ராடு அவன் ஃப்ராடு அவன் ஃப்ராடு நீங்கள் சொல்லியிருந்தா உன் புத்தி மாறி நீங்கள் ஃப்ராடாக மாறிடுது. கெடுக்கிறவன் புத்தி, கெடுக்கிறவன்லாம் ஃப்ராடு தான். பொய்யும் பித்தலாட்டம் உள்ளவெல்லாம் ஃப்ராடு. இப்போ நாம் இந்த மாறுபாடான புத்தி நம்மளுக்கு இல்லாதபடி நமக்கு எச்சரிக்கையாக வாழணும். நமக்கு கொடுக்கப்பட்ட இதே அபிஷேகம் திருவி இதை நாம் காத்துக்கொள்ளணும். மனுஷியத்தின்படி நாம் வாழ்வதை பார்க்கணும். தேவனுடைய கிருபையின்படி வாழ்வதை சால சிறந்ததா. மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து மனுஷனை பற்றி கெடுத்து பேசுறது, கெடுக்கிறது, இது எல்லாமே எல்லாருக்குள்ளே இருக்கு. அத்தனை பிழைப்பை கெடுக்கணும், அத்தனை ஊழியத்தை கெடுக்கணும், அத்தனை பேரை கெடுக்கணும், இதெல்லாம் கெடுக்கட்டுமே. அவன் கேடுவான், என்ன செய்வான்? கெடுவான், கெட்டாளி கேடு. அது மாதிரி குழம்பு இருக்கு இல்லையா, அது மாதிரி கெடுவான், கெடுக்கிறவன். அவன் எல்லாம் ஒரு நாள் கெட்டுப்போம். அதனால நமக்கு ஆண்டவரை பற்றி நான் வாழணும். தேவனை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை கெடுக்க மாட்டார், ஒரு பேரை கெடுக்க மாட்டார், ஒரு வருமானங்களை கெடுக்க மாட்டார், ஒரு நிம்மதியை கெடுக்க மாட்டார். அறிஞர்கள் நிம்மதியை கெடுக்கிறவர்களை, சமாதானம் கெடுக்கிறவர்களை வீட்டு வாசலில் சேர்க்காதீங்க.
திருநெல்வேலியில் எந்த ஜாதியை வீட்டு வாசலில் சேர்க்கணும், வீட்டில் ஏற்றணும், அதை பார்ப்பாங்க. இந்த ஜாதியா சேர்க்கக்கூடாது, குடும்பத்தை பிரிச்சிருவா, குடும்பத்துக்கு 2000 பண்ணிடுவா, அவனை சேர்க்கக்கூடாது. நண்பர்களா இந்த ஜாதிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி போனால் அவனை பற்றி இங்கே தப்பாக சொல்லுவான், இவன் ஏறி போனால் இவனை குறித்து அப்படி தப்பாக சொல்லுவான். இது ஒரு சாபம், இது ஒரு சாபம். அது ஒரு சில ஜாதிகளுக்குள்ளே இருக்கும். ஆனால் தேவனை அண்டிக் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான். தேவனை உறுதியாக, தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டு வாழ உதவி செய்யணும். ஆண்டவர் அவன் ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ஆண்டவரே எங்களை காக்கணும். இந்த மாறுபாடான கெடுக்கிற புத்தி எங்களுக்கு வேண்டாண்டது. அப்போ இந்த மாறுபாடான புத்தி உள்ளவர்கள் வந்து நீங்கள் தான் விலகி வாழணும் ஒழிய அவங்க உங்களுக்கு விலகவே மாட்டான். இப்போ கூட இந்த மாறுபாடான புத்தி யாருக்கு இருக்குது? யூதாஸ்குள்ள இருக்கு. யூதாஸ்குன்றது அந்த புத்தியை யார் கொண்டு வந்தது? பிசாசு தான் கொண்டு வரும். இல்லைங்களா? அந்த மாறுபாடான புத்தி இருக்கு. இதுபோல பழைய பாட்டு காலத்தில் நிறைய பேருக்கு மாறுபாடான புத்தி இருந்தது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் மாறுபாடான புத்தி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார், இப்பவே இருக்கிறார். அதனால நீங்க தான் உங்களை காத்துக்கணும். அவன் பிராட், இவன் பிராட்லாம் பேசக்கூடாது. எவன் பிராட் இருந்தா நல்லவன் ஒருவன் இல்லையே. தேவன் ஒருவன் தான் நல்லவன் சொல்லப்பட்ட பிறகு நல்லவன் எங்க போய் தேடுறது? கிடைக்க மாட்டான், ஒருத்த கூட இல்லை. ஆனா நாம் நல்லவர்களாக வாழும்படியாக நாம் பிரயாசப்படுகிறோம், அவ்வளவுதான். குருவி எப்போ வரும்? அவரை சந்திக்கும் நாளில தான் அது வேணும். முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஒருவனே தான் நல்லவன் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் தான் நல்லவர். அப்போ அவரை தான் பின்பற்ற வேண்டும், அவரை தான் புகழ வேண்டும். அப்போ நாமும் நல்லவனை தேடி போக முடியாது. நல்லவன் ஒருவனும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு தீர்ப்பு புத்தி இருக்கதான் செய்யும். ஆனால் நம்மகிட்ட இந்த விதமான கேடான புத்தி, மாறுபாடான புத்திகள் நமக்கு இடாதபடிக்கு ஆண்டவருக்கு உண்மையை நாம் சரியாக வாழ்ந்தால் போகணும். விலகி போகணும். எடுக்கிற பாரு நல்லா கட் பண்ணி எவ்வளோ நெருங்கி பழகினாலும் அப்படியே கட் பண்ணி விட்டுணும். அவன் எவ்வளோ தீமை செஞ்சால் செய்திக்கு போட்டோன்னு விட்டுருவேன். புரியுதா? என்னை கெட்டு பேசினா, என் குடும்பத்தை கெட்டு பேசினா பேசிட்டு போவோம் இல்லையா? மனிதனிடத்துல கெட்டு பேசினா அவன் கெட்டு போனவன். மனிதர்கள் கெட்டு போனவர்கள், நல்லவர்கள் இல்லை. அவனிடத்துல போய் நீ கெட்டு பேசினா அவன் எடுத்துக்கும். ஆமா ஆமான்னு அப்படிதான். ஆனால் ஆண்டவர் இடத்துல போங்க, தேவனிடத்துல போய் கெடுத்து பேசுங்க பார்ப்போம். அவர் எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய தேவனார். யார் என்ன யாரை பற்றியும் கெடுத்து பேசினா அவர்கிட்ட போய் கெடுத்து பேச முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ராஜா உன்னை பற்றி எனக்கு தெரியும். இப்போ தேவனிடத்துல சாத்தாம கெடுத்து பேசுறான். பாருங்க மகன் இந்த இடத்துல என் பேரை வச்சுக்கிறேன்ல, பாருங்க மகன் இருதயராஜி, பாருங்க இப்படி சோன்சோ மேட்டர் அது இதுன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சரி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்தான், பாவம் செய்ய மாட்டான். என்னோட மகன் இன்னால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அவனை கெடுக்கிறதும் எழுக்கிறதும் செயல்பட வைக்கிறது நீ தான். எனக்கு அப்பாலே போ என்று சொல்கிறான். அவன் அழகடித்து ஓடுகிறான். இப்போ நாம் தேவனிடத்துல போய் நம்மளை பேரை கெடுத்து பேசினா, கெடுத்து பேசுகிறவனை ஆண்டவருக்கு பிடிக்காது. வெளிநாட்டில் பார்வையோட சுபாவம்னா ஒருவரை கொடுத்து கழகம் பண்ணினா அவனை பிடிக்காது. அதனால அவங்க கிட்ட போய் நம்ம யாரை கொடுத்து கெடுத்து பேசவே கூடாது. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட இருக்க சுபாவம் என்ன? யாரை கொடுத்து அவரிடத்துல கெடுத்து பேசினா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே இல்லையா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அக்னி ஜுவாலை போன்ற கண்களுடைய நம் இதயத்தை ஆராய்ந்து அறிகிற திருவை அவருக்கு இருக்கும். அப்படியானா தேவனிடத்துல போய் கெடுத்து பேசினாம கூப்பிட்ட அங்க போக வேண்டாம். எந்த மனுஷன் நல்லவன்? ஒருத்தவங்க நல்லவன் கிடையாது, எல்லாரும் கெட்டவன் தான். ஆனால் வார்த்தை பொய்யாகுமா? நல்லவன் ஒருவனுமே இல்லை. அப்படின்னு நல்லவன் ஆக முடியும் நான் பிரயாசப்பட்டான். என் பேரை கேட்டானே, என் குடும்பத்து பேரை கேட்டானே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்ன அறிகிறவன் தேவன், அதான் எனக்கு தேவை. சில ஊழியக்கான திருநெல்வேலி ரொம்ப கேவலமானவங்களாம் இருக்காங்க. புரியுங்களா? எல்லாம் சொல்லிடக்கூடாது, என்னை குறித்து தான் பேசலான்னு. அந்த மாதிரி
இங்கேயே சிலர்லாம் இருக்காங்க. இப்போ தேவனிடத்துல போய் பழி சொல்லு. இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட தான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும். யாருக்கிட்ட ஒன்று சொல்றது இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. இது மாதிரி நீ பேச ஆண்டவர்கிட்ட உனக்கு அந்த யோகியதை கிடையாது. மனுஷனிடத்துல என் பேரை கெடுத்து பேசலாம். அவனுக்கு மோசமான ஆட்கள் என் பேரை கெடுக்கதான் செய்யும், அவங்களாம் பண்ணி போகத்தான் செய்யும். அந்த ஆண்டவரத்தில் சொல்லி நீ யோகியமானவனா இருந்தா ஆண்டவருக்கு கேட்க மாட்டார், போடா அப்படின்னு. என்ன ஆனால் அவங்க 1000 பேர் 1000 நம்ம பேரை கெடுத்து பேசினாலும் நம்மளுக்கு ஜீவித ஒழுங்கே நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ ஜீவித ஒழுங்கு என்ன? தேவனுடைய பிரமாணங்கள். இதுதான் ஜீவித ஒழுங்கு. இந்த ஜீவித ஒழுங்கின் வழி நாம் வாழ்ந்தால் போதும். அதான் உலகத்தின் கவிஞர் ஒருத்தன் பாடுகிறான், உலகம் 1000 சொல்லட்டுமே எனக்கு நீர்தான் நீதிபதி அப்படின்னா வரும். இன்னொரு இடத்துல பார்த்து எனக்கு நான் தான் நீதிபதி சொல்லி. உலகம் 1000 நம்மளை பற்றி சொன்னாலும் நம்முடைய தேவன் நமக்கு நீதிபதியாக இருக்கிறார். அருமையானவர்களே, உலகம் பொய்யாக இருக்கிறது, உலகம் பொய்யா இருக்கிறது. மனிதன் தாறுமாறாய் அறிந்திருக்கிறான், கெடுக்கிறான், கெடுத்து பேசுகிறான். அவன் சாத்தானுடைய ஒரு தூதுவன், சாத்தானுடைய தூதுவன் கெடுத்து பேசிக்கிட்டே. அவன் நல்லா பார்க்கணும். சில ஜாதிகள் சொல்லுவாங்க, இது அவன் பேரை கெடுக்கிறான் பார், எப்படின்னா கேவலப்படுத்துறான் பார், அவனை அவமானப்படுத்துறான் பார். அடுத்து அதுக்கு என்ன அவமானப்படுத்தினா அதனால வருகிறது கடைசியில் உனக்குதான். அதனால தேவஜனங்கள் உங்களை யாரும் அவமானப்படுத்தினால் கவலைப்படாதீர்கள், உங்கள் நிந்தித்தால் கவலைப்படாதீர்கள், உங்களை அவமானித்தால் கவலைப்படாதீர்கள். கெடுத்தவன் கெடுக்கிறவன் கெடுத்துதான் பேசுவான். நினைக்கிறீங்களா? அவன் சாத்தானுடைய ஊழியக்காரன். சில இடத்துல நான் போனேன், அங்க செத்து போன ஆளுகள் பேய்கள் தங்கியிருந்தா அவங்களை எனக்கு ஒரு செயல்படுத்திடும். ஏன்னா அந்த ஆளுகளை விரட்டி விட்டுருவோம்ல, அது வருஷங்கள் அங்கதான் தங்கி இருக்கும், அது போகாது. அந்த ஆளுகளை விரட்டிட்டா அது எங்க போகும்? போகிறதுக்கு வழி இல்லை பார்த்தீங்களா? அதனால அவங்களை எனக்கு ஒரு செயல்படுத்தும். என் பேரை இழிவுபடுத்தி பேசுவாங்க, கெடுத்து பேசுவாங்க, என் குடும்பத்தை கெடுத்து பேசுவாங்க, என் பிள்ளைகளை கெடுத்து பேசுவாங்க. இப்படிலாம் பேசுவான். தென்னரோட ஒருத்தன் இருக்கான், புத்தபத்தி சாய்பாபா மாதிரி இருப்பான். அவன் இப்படி பண்ணிட்டு சொல்லுங்களா? புத்தபத்தி சாய்பாபா கதை வேற, இவன் கதை வேற. இவன் இப்படி பண்ணா நடக்குவான், இவன் புத்தபத்தி சாய்பாபா ஆயிடுவானோ பார்த்தேன். இவன் புத்தபத்தி சாய்பாபா மாதிரி பண்றாரு, இவன் அங்கே போயிட்டு வந்தாலும் ஊழியத்தை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்ன எனக்கு வந்து அருமையானவங்களே. கெட்டு போனவன் கெட்டு தான் போயிருப்பான், அவனை பற்றி கவலைப்படாது. எவன் நல்ல வேஷம் போட்டாலும் அவன் புத்தி மாற போடுது, அவன் புத்தி மாறாதுங்க. வேசி புத்தி மாறுமா? விபச்சார தொழில் செய்கிற புத்தி மாறுமா? வேசி கண்ணன் தான், தன் மனைவியெல்லாம் எத்தனை கம்பெனிக்கிட்ட போவான் வருவான், அவன் வேசி கண்ணன். அவன் புத்தி மாறுங்களா? மாறாது. குடிகார புத்தி மாறுமா? அது புத்தி மாறாது. திருடுகிறவனுடைய புத்தி மாறுங்களா? மாறாது. அவன் திருடதான் செய்யும். புரியுங்களா? இப்படி அவரெல்லாம் ரட்சிக்கப்படுத்தணும்னு எப்படியா இருந்தாலும் அதே புத்தி தான் அவன் ஊழியத்துக்கு வந்தப்பறம் இருக்கும். கொஞ்ச நாள் அந்த பேய் வந்து நின்றுடும். அருமையான தேவனுடைய கிருபையை வாங்கி நாம் வாழ வேண்டும். யாரையும் முன்வைக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை முன்வைங்க. நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. நம்ம எதுக்கு தீங்கு செய்யணும்? அவன் தீங்கு செய்தா அது அவன் மைண்டில் இருக்கும். காலம் வரும்போது அதுக்குரிய ஆக்கினி அவன் தான் அடைவான். இப்போ நான் எல்லா ஜாதிகளுக்கும் நான் பழக மாட்டேன். நான் முதல் ஜாதி பார்த்துக்கிறேன். நான் பழகிறது உண்மை. இந்த ஜாதி கூட பழகக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியுங்க. அப்போ நான் விலகி நின்றுக்கிறேன். தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து வாழ்ந்தால் அதுவே நமக்கு சார சிறந்தது. நாம் எப்பவும் தாறுமாறானவர்களாக இருக்கக்கூடாது. வசன வாழ்க்கை படிய மாறுபாடுள்ளவனா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு அவன் அருவருப்பு. நீ மாறுபாடானவனா இருந்தா நீ தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறார். எந்த ஊழியக்காரனுக்கு இந்த புத்தி இருக்கோ அருவருப்பா இருக்கலாம். அதை இந்த கூமட்ட இது புரிஞ்சிக்கிற முடியாது. எல்லாம் அபியாசா சார் அவன் அப்படியேப்பட்டவனா. ஆனால் இவன் கத்தலக்காரங்கள் அவனுக்கு தெரியாது. இவன் பரம்பரைக்காரங்களே அதே புத்தி. இவனை விட்டு அது போகாது. வாழடி வாழையா அந்த சாபம் அவனுக்குள்ளே இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா
இப்படிப்பட்டவர்களை பற்றி நாம் விளக்கும். கிறிஸ்தனை விட்டு தூரம் போகணும். கிறிஸ்தனை விட்டு தூரம் போகணும். நான் அப்படிதான் செய்வேன். உடனே கட் பண்ணிடுறேன். கேடு உள்ள புத்திக்காரனுக்கு பழகவே மாட்டேன். பழக்காரனா இருந்தால் வசிக்கலாம் செய்யணும். எல்லாம் தூரம் தட்டி விட்டு வேணாம். கெடுக்கிறவனை தட்டி விட்டுட்டு ஆண்டவனை பார்த்து போயிட்டே இருப்பேன். என்னை பற்றி கெடுத்து பேசு. இந்த பாவ உலகத்திற்கு ஜனங்க அதை நம்புவாங்க. ஆண்டவர் நம்பணும்ல. ஆண்டவர் தானே என்னை அழைத்தார். அவர் நம்பணும்ல. அவர்கிட்ட போய் சொல்லு. அது இவருக்கு தெரியல. அவர் உன்னையும் தெரியும், என்னையும் தெரியும். என் ஜீவிதம் உனக்கு என்ன தெரியும். நீ எவ்வளோ போய் கேடாதவனுக்கு தெரியும். ஒவ்வொரு ஜாதி பற்றி ஆண்டவர் அறிவித்து இருக்கிறார். இந்த ஜாதி பற்றி இப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் நல்லவனே தெரியும். என்னத்தான் நீ பக்தி வேஷம் போட்டாலும் அது மாறாது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ சில வீடுகளுக்கு போனால் அங்கே பேய்கள் இருக்கும். செத்த ஆவிகள் சில வருஷங்களானா சில வீடுகளுக்கு போனால் பேய்கள் இருக்குங்க. செத்த ஆவிகள் சில வருஷங்களானா அந்த பேய்களாக இருக்கு. சில கெட்ட புத்தி உள்ளவர்களா, தந்திர புத்தி உள்ளவர்களா, மாய புத்தி உள்ளவர்களா இருக்காங்க. அவன் செத்து போனா அப்படியே தான் இருப்பான். அவன் கிறிஸ்தவனாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, செத்து போனாலும் அங்கேயே தான் இருப்பாங்க. நல்லா பிரசங்கம்லாம் பண்ணலாம். ஆனால் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டேன். இங்கே இருந்தவங்க அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இங்கே எங்கே போனான்? அங்கேயே தான் தங்கியிருப்பான். அவனுக்கு புதைச்சி எடுத்துட்டு தான் காவல் காத்துக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் வருவார். ஆனால் அவர் எங்கே வர போகிறார்? வந்தா இவன் எங்கே போக போகிறான்? அருமையானவரே, நாம் ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும். இந்த ஜாதிகளோடலாம் பழகக்கூடாது. எனக்கு அதுதான் தெரியும். வேதத்திலே இருக்கு. சில எந்த ஜாதியோட பழகணும், எந்த ஜாதிகளோட பழகக்கூடாது. நாம தான் நம்மளை விலைக்கு கொண்டு போகணும் ஒழிய அவங்க விலக மாட்டாங்க. நம்ம கூட இருந்தே நமக்கு கூலி பறிப்போம். நம்ம இப்படி போனால் என் கூட ஒருத்தர் இருந்தாங்க. அவன் சொல்லுவான், இப்படி போனால் இன்னொருத்தரை பற்றி என்கிட்ட கெடுத்து பேசுவான். நான் இப்படி போனால் என்னை கொடுத்து அங்கே கெடுத்து பேசுவேன். இந்த புத்தி அந்த ஜாதிக்கு நிறையா இருக்கு. இப்போ நாம் என்ன செய்யறது? விலகிப்போம். அருவா எடுக்கணும்னா இஷ்டம்னா வாய்ப்பேச்சிலே கெடுக்கிறான் பற்றி அவன் அதை விட கேடாங்க. நம்மளே தான் விலக்கி தேவ சமத்தில் காத்துக்கணும். விலகி போகணும். தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவ ஊழியக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் போகணும். எவன் ஐயோக்கியன்னா அவங்க வந்து அக்கிரமக்காரன் அக்கிரமம் செய்யட்டும், அநியாயம் செய்யணும், இன்னும் அநியாயம் செய்யணும். நாம் நீதி செய்தால் நமக்கு அது போதும். அப்படிதான் வாழணும். என்னோட சீக்கிரம் ஊழியக்காரங்க என் பசுத்தவன் என்ன வளர்த்த அந்த விதத்துல தான் நான் என்னால் வாழ்வேன். உற்சவம் யார் விதத்து ஒன்றும் தப்புதில்லை. அந்த வந்து பார்த்தோம் ஒருத்தருக்கு ஒரு கேடான புத்தி அதெல்லாம் வேண்டாம் தான் அப்படி அப்படியே விட்டுக்கணும். அப்போ தேவன சமூகத்தில் நான் வளர்த்த விதத்தின்படி நான் வாழ்ந்தான். தேவனை அண்டிக் கொள்கிற ஒரு பாக்கியவான்கள். தேவனை நம்பி இருக்க இன்னொரு வாசம் பார்ப்பேன். இதை பற்றி எல்லாம் சொல்ல முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இந்த விஷயத்துல என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஏதோ சம்பவிக்க போதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் தன்னைத்தானே தனிமை கற்றுக்கொண்டார். மலையில் ஏறுறார் பாருங்க, தனியாய் போகிறார். அருமையான தேவஜனமே, தேவத ஊழியக்காரங்க நம்மை காட்டி கொடுக்கிற வந்துவிட்டார். நம்மை பேரை கெடுக்கிறவர்கள் வந்துவிட்டார்கள். நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் சமீபத்திருக்கிறார்களா? நம்மை மோசம் போக்குகிறவர்கள் சமீபத்திருக்கிறார்களா? நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி தனிமைப்படுத்தி மலைக்கு ஏறி போனது போல ஆண்டவர் நாம தனிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் பிதாவே என் பேர் இரக்கமாய், ஆண்டவரே என் பேர் இரக்கமாய் என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் மன்றாட வேண்டும். அதான் நமக்கு தேவை. அதான் அவங்க ஆசி சபையெல்லாம் ஒரு பிரேயர் பண்ணுவாங்க. இயேசுவே இரக்கமாய் சொன்னாங்க இல்லைங்களா? இந்த இரக்கம் தான்
வாங்குறதுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுத்து அருமையான இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம தான் தண்ணீர் பற்றி ஆண்டவர் சாப்பிட்டு ஓடி நாம் காத்திருக்கணும். ஆண்டவரை நான் என்ன செய்வேன்? யாக்கோவுக்கு தன்னை தனிமைப்படுத்தி ஓடினோம். ஏசா விரட்டி கொண்டு வரணும். அவங்க வரான். எதுல? அவன் சேனைகள் வருகிறது. அவனுக்கு தேவை ஆடு மாடு கோவரி குழந்தைகள் பிள்ளைகள் யாருமே இல்லை. அவனுக்கு தேவை வந்து யாக்கோவுக்கு. அவனை கொல்லணும். அப்ப யாக்கோவு என்ன செய்கிறார்? எல்லாம் போங்கம்மா, இந்த வழியா போங்க, போங்க, இப்படி போங்க, எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு ஆத்துக்கு அந்த பக்கம் அவர் இருந்துட்டார். ஆத்து பக்கம் அந்த பக்கம் இருந்தா அவன் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டான், கண்ணீரை படுத்திக்கிட்டான். வரவனா தேடி பார்த்துட்டு அவனை காண யாக்கோவுன்னு சொல்லி போயிட்டான். அதனால ரெண்டு விதத்துல, ஒண்ணு தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை வாங்கணும், இன்னொன்று யாக்கோவு ஏசாவுடைய கைக்கு தன்னை தப்பிக்கணும். ஏசாவுடைய ஆட்கள்லாம் வராங்க பற்றி யாக்கோவை பிடிச்சி தூக்கி போயிடுவான். அவங்க எட்டவனே கிட்ட பண்ண கொண்டுடும். அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, ஓடு ஆத்துக்கு அந்த பக்கம் இருந்து தனிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் ராமனோடும் இருந்ததா வேதத்தில் இருக்கிறது. தேவனோடு பேசினார். அருமையான தேவ ஜனமே, நீங்க தனிமைப்படுத்துங்க. நம்மை காட்டி கொடுக்க இருக்கிறானா தனிமைப்படுத்தி தேவ சமூகத்தில் போய் காத்துருங்க. அவர் உங்களோட பேசி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை பேசுவார், உங்களை பேரப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் செய்வார். நமக்கு ஆண்டவர் போதும். எல்லாம் குடிச்சவங்க ஒத்தனை பரலோகத்துக்கு போகிறது இல்லை. நிறைய கேடானவங்களுக்கு வேசிக்கண்ண பரலோகத்துக்கு போகிறது இல்லை, விபச்சாரித்தனம் செய்கிற பரலோகத்துக்கு போகிறது இல்லை, ஏமாத்துக்காரன் பொய்யர்கள் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. புரியுதுங்களா? இப்படி நிறைய லிஸ்டே இருக்கு. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. உண்மை அதுதான். இவங்கெல்லாம் அப்படியே வச்சுங்க. ஆண்டவர் அதுதான். யார் என்ன சொன்னாலும், யாருக்கு எடுத்து பேசினாலும், யார் என்ன மட்டமா எண்ணினாலும் ஆண்டவர் மட்டும் தான் பார்த்துட்டு. அப்படியா? நீங்க போதாண்டு என் பசுத்துவான் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனை இவங்களை எப்படி வாழ்ந்தீங்கிறது எனக்கு தானே தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் எப்படி தேவன் என்னை வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும். அதே பாணியை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் ஓடிட்டேன். யாருக்கிட்டே போய் பசுத்தத்தை கொடுத்து நான் ஆலோசனை கேட்பதே இல்லை. பசுத்தமாக எப்படி வாழ்வீங்க எனக்கு தெரியும். தேவன் நம்பி வாழ்ந்தால் போதும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படித்த 19. யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அடிப்பார் என்றார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். மீதியானவர்கள் என்ன செய்யலாம்? அழிப்பார். இதான் கதை நடக்க போகுது. எல்லா அயோக்கியத்தனம் செய்கிற பேர்களை தேவன் அழிக்க போகிறார். அழிக்க போகிறாருங்க. அவருக்கு அவர் பட்டயத்தை இப்போ தொங்க வச்சுருக்கிறார். அவர் பட்டயம் இருவரும் கருத்துள்ளப்பட்டு அது ஓங்கினால் போதும் பள்ளி விட்டுருவார். ஒரே வீசு தான் கொத்து கொத்தா வேண்டுவானுங்க. ஆனால் தேவனை நம்பி வாழ வேண்டும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஆளுகை தான் வேணும். தேவனுடைய ஆளுகை நமக்கு தேவை. யார் சொல்றது? பேரையாம சொல்ற இல்லையா? ஆளுகை தேவைங்க. யாக்கோபிலிருந்து ஒருத்தர் தோன்றி ஆளுகை செய்ய போறாரு. தீயவர்களெல்லாம் அழிக்க போறாரு. புரியுதுங்களா? தீயவர்களெல்லாம் அழிக்க போறாரு. இந்த தீயவர்களுக்கு நீ விலகிப்போ. அவன் சாகும்போது நீங்க எடுத்துவார் இல்லையா? தீவுகளை பாருங்க. அவன் பட்டையும் அவனுக்கே கொண்டு திடீர் கதையை பற்றி பார்த்தா தெரியும். ஒரே தூரம் அனுப்பி 1,00,000 பேர் 1,50,000 85,000 பேர் கொண்டு போட்டான். தூங்கடாங்க அஞ்ஞானே. நாம விலகி வாழ வேண்டும். கெட்டு போனவர் நிறைய பேர் இருக்கலாம். ஊதாரித்தனமா இருக்கு நிறைய பேர் இருக்கிறான். கேடு செய்வது இருக்கலாம். பொய் சொல்வது இருக்கிறான். இவங்களை விட்டு நாம் தான் விலகுவேன். படைத்து விலகி ஓடிவேன். ஏன்னா எனக்கு சீக்கிரம் நாம் கற்றுக்கொண்ட உபதேசம் இருக்கிறது. எனக்கு ஆண்டு கொடுத்த பிரமாணங்கள் இருக்கிறது. அதோடு சேர்ந்து என் வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இவங்களா சரிப்போ இவன் கதை அவ்வளோதான். இவனை எதுக்கு நான் நெருங்கி பழகணும்னா புத்தி சொல்லலாம். இருந்தாலும் ரொம்ப நெருங்கி பழனா கண்ணனை புத்தி சொல்லலாம்.
இப்படியாப்பட்ட நம்மளை கெடுப்பான், அவன் பேரை கெடுப்பான், அவன் ஊழியத்தை கெடுப்பானா, இவன் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நம்ம குடும்பத்தை கெடுக்கிறவனே தேவையில்லை. சினிமா துறையில ஒரு ஒருத்தர் 2 குடும்பத்தை கெடுத்து போட்டான். அதே மாதிரி அந்த ஜாதி யாரையும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கும். ஒரு ஹீரோவா இருக்கிறவங்க நடிச்சது 2 குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. 2 குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இதே மாதிரி அந்த ஜாதி புத்தி கெடுக்கிற புத்தி அவங்க எல்லாம் சேர்க்க பேர் சொல்ல விரும்பல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆண்டவரை நம்பி நான் வாழணும். நான் எப்பவும் ஜாதி பார்க்கணும். முக்கியமா ஜாதி பார்க்கணும். இது என்ன ஜாதி, அந்த எந்த ஜாதிக்கு என்ன புத்தி இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கிட்ட பழகலாமா, பழகக்கூடாது, இவங்ககிட்ட எந்த அளவு பழகணும், இவங்க நம்ம உண்மையா இருப்பாங்களா, புரியுங்களா? இதெல்லாம் பார்த்துதான் இந்த ஜாதினா அப்படியே விலகி போயிட்டே இருக்கும். நமக்கு தான் விஷயம். ஆண்டவராய் தேவனுக்கு முன்பாக நாம் கண்ணியமாய் வாழ்ந்தால் போதும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் அவனிடத்துக்குள்ள இருந்தால் போதும். நம்மை நாமே தன்மைப்படுத்துவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்தினார், ஆபிரகாம் தன்னை தனிமைப்படுத்தினார், ஒரு கால் தாவீது தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார், இப்படி யோசேப்பு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். இப்படி வாழ்ந்தால் தேவ சமூகங்களை காத்துக்கொள்ளும். தேவனை விட்டு விலகப்படுகிற எல்லா நண்பர்களால் எந்த நண்பர்களாக இருந்தாலும் விலகி வாழ்ந்த வழியில் இருக்கக்கூடாது. பரியாசைக்காக விட்டு அவங்களாம் சைன்யத்தை ஏற்றுக்கிறீங்க, அவங்களை விட்டு விலகுங்க. தூசணம் பேசுகிறவங்க விட்டு விலகிருங்க. அதெல்லாம் கவனிப்பேன். அப்படியா சீசி சோத்திரம் கைக்குள்ளாட்டு அப்படியே என் உள்ளத்தில் விலகி உள்ளத்தில் தான் விலகு. இப்போ யார் இடத்துல நாம் நெருங்கி பழகிறது? ஒரே ஒரு நண்பன் உண்டு, ஆண்டவர் தான். ஊழியக்காரர்களே, நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருக்கு இருப்போங்க. புரியுதா? எல்லாம் இருப்பான், மகா மட்டுமான ஆட்கள் தான் இருக்கும். எல்லாமே பேசணும். ஆண்டவர் நம்பி வாழுங்க. ஆண்டவர் நம்பி கைவிட மாட்டார். நம்பிக்கைக்குரியவர் அவர் தான். ஒரு வார்த்தை இருக்கிறது, நம்பிக்கை உள்ள சிலைகளே ஆரம்பித்து தெரியும். அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி வாழும். ஊழியக்காரனாலும் சரி, பிடிச்சிருந்தா பழகுங்க, பிடிக்கணும்னா போங்க. எனக்கு சொல்கிறேன், ஊழியக்காரர் நீங்கள் எங்கிட்ட பழகுக்கு வேணால் பழகுங்க, பழகன்னா போங்க. புரியுதா? எனக்கு தேவன் போதும். ஆனால் யாரும் ஏமாத்தலை. நீங்கள் தான் இயக்குனருக்கு ஈடுபடலை. ஆண்டவர் எனக்கு போதும், நான் பொம்பளை போய் கிடையாது. ஏன்னா பழகுங்க, பழக விட்டுனா போங்க. என்னை அழைக்கிற தேவன் அவர் கும்மானுக்கு வாழ்ந்து என் பசுத்தவங்களுக்கு குடும்பத்தை ஜீவியம் பண்ணு ஒப்பு கொடுத்தாரு. இல்லைங்களா? நம்ம பேரை கெடுத்தானா நான் விட அவனுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், தீங்கும் பேச மாட்டேன். அப்படியே என்னை விளக்கி காட்டும். இது போதும். அவன் பேசுனா போக போக தெரியும். ஆண்டவரை நம்பி தான் வாழணும். நாம் யாருக்கும் இது பண்ணுறது. ஆண்டவர் நமக்கு போதும். தேவன் நம்ம கைவிட மாட்டார். அவர் உறுதியை கற்று கொள்ளுங்கள். தேவன் மாறுபாடு உள்ளவர்களுக்கு விலகுங்கள். மாறுபாடான உங்களுக்கு உறுப்பில் வராதபடி உங்களை காத்து கொண்டு உங்களை தேவ சமூகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வருவார். எப்போ வருவார தெரியாது. நீதி தேவன் வருவார், நம்மை அவர்களுக்கு சேர்ப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழுங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்பிக்கையோடு கூட ஊழியம் செய்யுங்க. கடவுள் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளால் காத்து ஜெபம்னா ஆண்டவரே எங்களை காத்துள்ளோம். பசங்களை பார்த்து உதவி கேட்ட நன்றி. எங்கள் வழிநடத்தும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, ஊழியர்களில் போராட்டங்கள் இருக்கிறது, ஊழியக்காரர்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லா தாறுமாறான ஆவிகளும் மாறுபாடுள்ள ஆவிகளும் ஜனங்களை விட்டு ஊழியக்காரர்களுக்கு விலகட்டும், சபைகளுக்கு விலகட்டும். ஆண்டவரே குடும்பமாய் கூடி தேவனுக்கு உதவி செய்து ஆராதிக்க உதவி செய்து விசேஷ அபிஷேகத்தை தந்து பலப்படுத்துகிறார். உங்களுடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.